நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு 100% அரசு பணி உத்தரவாதத்துடன் 2025 ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய அரசு பணியை உரித்தாக்கி கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து கொடுக்கப்பட்டுள்ள 10 யூனிட்டிற்கு புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய 50,000 ஒரு வரி வினா விடைகளானது மொத்தம் 13 தொகுதிகளாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். சோ இந்த 50,000 வினா விடைகள் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்றோம்? சோ அது மட்டும் இல்லாம வெற்றியை அடிப்படையாக கொண்ட இந்த 50,000 வினா விடையினுடைய பொருளடக்கம் எப்படி நம்ம தயார் பண்ணியிருப்போம், என்னென்ன டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின் இருக்கும், சோ இதை யாருக்கெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம் என்பதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ. ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு 100% பணி வாய்ப்போடு பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருவோம். ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு 1 இயர் கோர்ஸா நம்ம நினைச்சிரோம். ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு கிரியேட் பண்றோம். சோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம். அது போக பயிற்சி வகுப்பு. சோ இது பாத்தீங்கன்னா நம்ம 1 இயர் கோர்ஸா ஒவ்வொரு ஆசிரியர்களும் பாத்தீங்கன்னா இதற்கு 5,500 ரூபாய் நுழைவு கட்டணம் கொடுத்து நீங்க நினைச்சுக்கலாம். அந்த கோர்ஸ்ல 1 இயர் கோர்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்துற பட்சத்துல இந்த 50,000 வினா விடைகளுடைய பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்ணிடுறோம். சோ ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நம்ம இந்த பிடிஎஃப் உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம், 1 by 1 நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். சோ அதுல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம 16 தொகுதிகள் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிடுறோம். சோ மீதி இருக்கக்கூடிய 150 தேர்வுகள் பயிற்சி வகுப்பு நம்மளுடைய மொபைல் ஆர்ம்ஸ்ல நீங்க என்ன செஞ்சுக்கணும், பயன்படுத்தி இந்த பகுதியை முழுமையாக பயன்படுத்திக்கணும். சோ அது போக இந்த 50,000 வினா விடைகளானது உங்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மெசேஜ் கொடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், வாட்ஸ்அப் மூலம் பெறுவதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கிக்கலாம். அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்துக்குமே சேர்த்து மிக குறைந்த தொகையாக இருக்கக்கூடிய இந்த 5,500 ரூபாய் என்பது பாத்தீங்கன்னா டிசம்பர் 15 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையோட இந்த பகுதியை நம்ம என்ன செய்யறோம், நிறைவுபடுத்துறோம். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள், நம்மளுடைய கான்செப்ட் ஒரு 60 ஆசிரியர்கள், 50ல இருந்து 60 ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆசிரியர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இதை முழுமையாக பயன்படுத்திருக்கீங்க. ஸோ அதோட நம்ம முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கான பிடிஎஃப் பயிற்சி தேர்வு அதுக்குள்ள நம்ம போயிடணுங்கிறதுக்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கான இறுதி நாளாக நம்ம கொடுத்திருக்கோம். சோ அது பிறகுனா நீங்க ஸ்டடி மெட்டீரியல் தனியா, டெஸ்ட் பேஜ் தனியா, பிராக்டிஸ் கிளாஸ் தனியா, 50,000 வினா விடைகள் தனியாங்கிறது நீ பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சோ இப்ப எல்லாத்தையுமே இணைத்து 5,500ங்கிற கான்செப்டா நம்ம கொடுக்கிறோம். சோ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. சோ இந்த 13 மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்ட 50,000 வினா விடைகள்ல 13 புத்தகம் நம்ம சொல்லியிருக்கோம். சோ இந்த 13 புத்தகத்தினுடைய கண்டென்ட் எடுத்துக்கிற பட்சத்துல முதல் புத்தகமானது மொழி வரலாறு. சரியா, உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மொழி வரலாறுல 3,290 வினா விடைகளானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம். சோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை, இந்த ஷாம்பிளோட பிடிஎஃப் தேவை, பொருளடக்கத்தினுடைய பிடிஎஃப்னா சுபைக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணான இந்த எண்ணிற்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன 50,000 வினா விடையினுடைய பொருளடக்கம் வேணும்னு சொல்லி மெசேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் அனுப்பிடுவோம். இதை நீங்க சாம்பிளுக்கு செக் பண்ணிக்கலாம். முதல்ல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பகுதி மொழி வரலாறுல 3,290 வினா விடை. இது இந்த 16 புக்ல இது உங்களுக்கு வந்துருது. சரியா, சோ அப்படிங்கிற பட்சத்துல அதனுடைய கண்டென்ட் ஃபுல்லா பாத்துக்கோங்க. சோ இரண்டாவது புத்தகம், 13வது புத்தகத்துல இரண்டாவது புத்தகம் பாத்தீங்கன்னா அதே இயல் 1ல தொல்பொருள் ஆய்வு. கிட்டத்தட்ட 5,200 வினாக்களானது இந்த தொல்பொருள் ஆய்வு கிட்டத்தட்ட 8 புத்தகங்கள், 8 மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 5,200
வினா விடைகளானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த தொல்பொருள் ஆய்வுக்கு மட்டும். ஏன்னா இந்த தொல்பொருள் ஆய்வுன்னு எடுத்துக்கிற போது உங்களுக்கு யூனிட் 10ல தொல்லியல் ஆய்வுன்னு இருக்கும். சோ எல்லாத்தையுமே இதுல அடங்குங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம் 5200 வினாக்கள் அதனுடைய கண்டென்ட்டை பார்த்துக்கோங்க. சோ இது ஃபுல்லாமே அதனுடைய கண்டென்ட். ரெண்டாவது தமிழக அகலாய்வுகள். முதல் டாபிக் ஆனது பாத்தீங்கன்னா கீழடி குறித்து. இரண்டாவது டாபிக் தமிழக அகலாய்வுகள் அதனுடைய கண்டென்ட் பாருங்க. அடுத்து பழந்தமிழர் நாகரிகம், தொல்லியல் ஆய்வுகள், சிந்துவெளி நாகரிகம். சோ அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியுமே இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம். அப்ப யூனிட் 1க்கு 2 தொகுதி, ஒரு தொகுதி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். இந்த இரண்டாவது தொகுதி பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாவது புத்தகம் இயல் 2க்கு 3000 வினா விடைகள், 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு நூல்கள். சோ இதை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு எடுத்திருக்கோம். இதை பாத்தீங்கன்னா 3000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த 16 தொகுதியில உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம் கொடுத்துட்டோம். ஆகவே ஆசிரியர்கள் கொடுத்ததை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய தகவல்களை நீங்க முழுமையா பார்க்கும் பொழுது மூல புத்தகத்தின் அடிப்படையில உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட 3000 ஒன்லைன் கொஸ்டின். இது 3வது புத்தகம். சோ 4வது புத்தகம் அதே இயல் 2ல பாத்தீங்கன்னா 5000 வினா விடைகள், 8 தொகை, 10 பாட்டு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ராசமாணிக்கனார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாவே சுப்பிரமணியம் 10 பாட்டு ஆராய்ச்சிங்கிறது ராசமாணிக்கனார், 10 பாட்டு மூலமும் உரையும் சாவே சுப்பிரமணியம். சோ இந்த 2 புத்தகத்தையுமே நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு 5000 வினா விடைகள் 4வது புத்தகமாக. அதனுடைய கண்டென்ட்டை பாருங்க. 8 தொகை நூல்கள்னா என்ன, 10 பாட்டு நூல்கள்னா என்ன, அடுத்த 10 பாட்டு நூல்களுடைய காலம், ஆற்றுப்படை இலக்கியங்கள், அந்த ஐவகை நிலங்கள், நாடும் ஊர்களும், 10 பாட்டு புலவர்களுடைய வரலாறு, வள்ளல்கள் பற்றியது, அக்கால மக்களின் கலை உணர்வு, வாழ்க்கை முறைகள். சோ இதை ஃபுல்லாமே தொகுத்து நம்ம ஒரு தொகுதியாக. அப்ப 2 யூனிட்டுக்குமே 2 புத்தகங்கள், 4 புத்தகம், 4 புத்தகத்துல 2 புத்தகம் உங்களுக்கு நம்ம கொரியர்ல அனுப்பிட்டோம். இந்த 4வது புத்தகத்தினுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா புத்தகம் 5 எடுத்துக்கிற பொழுது காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள். இதை ஃபுல்லா கவர் பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பியங்கள்ல ஒரு 550 வினாக்கள், பக்தி இலக்கியத்துல 1294 வினாக்கள், சிற்றிலக்கியங்கள்ல 627 வினாக்கள் சொல்லி இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல ஒவ்வொரு கண்டென்ட்லயுமே கடைசியில இதை நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆகவே ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுத்துருக்கக்கூடியதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒன்லைனுங்கும் போது நம்ம இதை ஒரு தனி புத்தகமாக 5வது புத்தகமாக நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். 6வது புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் அதே காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், அதோட சிற்றிலக்கியங்களை இணைத்து தனி பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். சோ அதனுடைய கண்டென்ட்டை இங்க பாத்துக்கோங்க. இது ஒரு 2800 வினாக்களாக 6வது புத்தகத்தை நம்ம கொடுத்திருக்கோம். சோ 7வது புத்தகம் இக்கால இலக்கியம், யூனிட் 6ல இக்கால இலக்கியம். இதுல கவிதை, சிறுகதை, புதினம், நாடகம், விருதுகள் ஒவ்வொன்றிலுமே 600 வினாக்களாக மொத்தம் 3000 வினாக்களை உள்ளடக்கிய 7வது புத்தகம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சோ இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு பயிற்சி வகுப்பா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். முடிந்த பிறகு அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதற்கு அடுத்தபடியாக புத்தகம் 8 எடுத்துக்கிற பட்சத்துல இக்கால இலக்கியத்துல பாத்தீங்கன்னா இக்கால இலக்கியம் 8வது யூனிட், அடுத்து 6வது யூனிட், 8வது யூனிட், 9, 10 இந்த கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் 8391 வினாக்கள் இதுல நம்ம இது பண்ணிருக்கோம். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 16 தொகுதியில இந்த புத்தகத்தையும் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? சோ இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல பாருங்க இக்கால இலக்கியத்துல கவிதை இலக்கியம். சோ ஒவ்வொன்றையுமே தனித்தனியா பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலக்கிய திறனாய்வு 8வது யூனிட், 9வது யூனிட், 10வது யூனிட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி 8வது புத்தகமானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம். சோ அடுத்து 9வது புத்தகத்தை எடுத்துக்கிற பட்சத்துல இலக்கணம் இயல் 7 2875 வினா விடைகள். சோ நன்னூல்
அதே மாதிரி தொல்காப்பியம், புறப்பொருள், வெண்பா மாலை, யாப்பருங்கலம், தண்டி அலங்காரம், நம்பியக பொருள். ஸோ இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு எடுத்திருக்கோம். இதுவுமே அந்த 16 தொகுதி புக்ல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம், ப்ரொவைட் பண்ணிட்டோம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 20,000 வினாக்களானது உங்களுக்கு 4 தொகுதிகளாக நம்ம கொடுத்திருக்கோம். சோ மீதி இருக்கக்கூடியது 30,000 வினாக்கள். இந்த 30,000 வினாக்களை பயிற்சிகளாக உங்களுக்கு கொடுத்து அதனுடைய பிடிஎஃபையும் இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு நம்ம கொடுத்து படிக்க வைக்க போறோம். அதுதான் இதுல இருக்கக்கூடிய சிறப்புகளாக நம்ம கொடுத்திருக்கோம். சோ அதுல 10வது புத்தகங்கும் போது இயல் 8, சரிங்களா, இலக்கிய திறனாய்வு பஞ்சாட்சரம் அவருடைய புக்கை கவர் பண்ணி ஒரு 1000 வினாக்களானது இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எடுத்திருக்கோம். சோ இது 10வது புக்கு பஞ்சாட்சரம் அவருடைய பஞ்சாங்கம் அவருடைய புக்ல இருந்து இலக்கிய திறனாய்வு டாபிக் வைஸா எடுத்திருக்கோம். அதே புத்தகத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நாட்டுப்புறவியல் அதுல ஒரு 5000 கொஸ்டின் நம்ம இது ரெண்டையுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 10வது புத்தகமாக நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். 10வது புத்தகத்துல இயல் 8, இயல் 9 வந்துடும். இதுல பாருங்க, நாட்டுப்புற இயல் ஆய்வுகள், மலை அருவி, தமிழர் நாட்டுப்புற பாடல்கள், அதே மாதிரி நாட்டுப்புறவியல் சண்முகனார் அவருடைய புத்தகம். சோ எல்லாத்தையுமே தொகுத்து 5000 கொஸ்டின் உங்களுக்கு எடுத்திருக்கிறோம். சோ இது 10வது புத்தகம். 11வது புத்தகங்கும் பொழுது உங்களுக்கு நம்ம டோட்டலா வந்து 10வது யூனிட்டை கவர் பண்ணி 5000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த 9வது யூனிட்ல இருக்கக்கூடிய 10வது புத்தகம், அதே மாதிரி 10வது யூனிட்ல இருக்கக்கூடிய 11வது புத்தகம், இது ரெண்டையுமே உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம என்ன செஞ்சிருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆகவே அதனுடைய டாபிக்கை இங்க பாத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே எல்லா மூல புத்தகத்தையுமே இந்த டாபிக் வைஸா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது போக 12வது புத்தகம், 11 புத்தகம் உங்களுக்கு 10 யூனிட்டை கவர் பண்ணி மூல புத்தகத்துல இருந்து நம்ம எடுத்துட்டோம். அடுத்து 12வது புத்தகம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல 11th and 12th சிறப்பு தமிழ், 11th and 12th 3000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். 11th 12th சிறப்பு தமிழாக 3000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதனுடைய டாபிக் பாருங்க, கவிதையியல், கதையியல், அரங்கவியல், இலக்கணவியல், ஊடகவியல், கணினி தமிழியல். சோ இது 11th. அதே கான்செப்ட் தான் 12thலயுமே. இதுல உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் 3000 கொஸ்டின் ஒரு புத்தகமாக 12வது புத்தகமாகவும், அதே மாதிரி 13வது புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் ஒன்லைன் சூல் புக்கோட கண்டென்ட்ல உங்களுக்கு ஒரு 1000 கொஸ்டின் சொல்லி நம்ம இங்க கொடுத்துருக்கோம். 1000க்கு மேல இருக்கும். இது போக உங்களுக்கு இலக்கிய நூல்கள், சரிங்களா, அதாவது வந்து தமிழ் இலக்கிய நூல்கள் அதுல இருந்து நம்ம எடுத்திருப்போம். சோ ஆக மொத்தத்துல உங்களுக்கு இங்க நம்ம என்ன செய்யறோம், 13 புத்தகம். இந்த 13 புத்தகத்தினுடைய கண்டென்ட் இங்க கொடுத்தாச்சு. 50,000 வினா விடைகள். சோ இது மட்டும் உங்களுக்கு போதும். இதை நீங்க பார்த்தாலே போதும். இது போக நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். அதுல இருந்து பயிற்சி, இப்படி டெஸ்ட் பேஜ், இதை அப்படியே இந்த 1 year கோர்ஸை மிக குறைந்த கட்டணத்துல நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம். 13 புத்தகங்கள். இதுல வந்து உங்களுக்கு 4 புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுட்டோம், கொடுத்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய 9 புத்தகங்கள், சரிங்களா, இந்த 9 புத்தகத்தினுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். சோ அதுல முதல் கட்டமாக உங்களுக்கு இந்த 11th and 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் இந்த 12வது புத்தகம், சரிங்களா, 11th and 12th 12வது புத்தகம். அதே மாதிரி ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் 13வது புத்தகம் இலக்கிய நூல்கள், தமிழ் இலக்கிய நூல்கள். இதை ஃபுல்லா கவர் பண்ணி முதல் பிடிஎஃப் இப்ப நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குரூப்ல உள்ள ஆசிரியர்கள் மெசேஜ் கொடுத்து உங்களுக்கான கையேட பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது போக மற்ற ஒவ்வொரு புத்தகத்தினுடைய தகவல்களையும் நம்ம இடைப்பட்ட காலத்துல கொடுத்து அதை படிக்க வச்சு அதுல இருந்து உங்களுக்கு மூல புத்தகத்தின் அடிப்படையில 150 தேர்வுகளுக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு நம்ம இதை ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த கண்டென்ட்டை மெயினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 50,000 வினா விடைகள் என்பது உங்களால முடியுங்கிற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கான அரசு பணி உருவாக்கி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதை மட்டும் பாருங்க. ஸோ இதற்கான வழிமுறைகள் என்னங்கிறதை இங்க கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க. மேலும் தகவல்கள், சந்தேகங்களுக்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.